நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்பொழுது தை மாதம் பிறப்பு. இந்த தை மாதம் 14/1/2026 புதன்கிழமை மாலை மணி 6:08 அளவில் இந்த தை மாதம் பிறக்கிறது. தை மாத பிறப்பு. இதனால் 15/1/2026 பொங்கல் பண்டிகை, 16/1/2026 வெள்ளிக்கிழமை கனு மாட்டு பொங்கல், 18/1/2026 ஞாயிறு அமாவாசை. அடுத்தது 25/1/2026 ஞாயிறு ரத சப்தமி. அப்புறம் பிப்ரவரி 1/2/2026 ஞாயிறு தைப்பூசம். இது இந்த மாதத்தில் உள்ள முக்கியமான விசேஷங்கள். இந்த மாதத்தில் மகர சங்கராந்தி, அதான் 14/1/2026 புதன்கிழமை மாலை 6:08 மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார். அது மகர சங்கராந்தி, தை மாதம். அப்புறம் மிதுன ராசியில் குரு இருக்கார், சிம்ம ராசியில் கேது. தை 1ஆம் தேதியே சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கு போயிடுறாரு. அப்புறம் மகர ராசியில் செவ்வாய், சூரியன், புதன் இருக்கு. ஆக இந்த மகர ராசியில் 4 கிரகங்கள் இருக்குது: செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன். கும்பத்தில் சனி, ராகு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக நிலைகள் அப்படி இருக்குது. அப்புறம் 29/1/2026 அன்றைக்கி புதன் பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அடுத்து 7/2/2026 சுக்கிரன் அந்த மகரத்துலேருந்து கும்பரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலைகள். இந்த குரு இப்போ வக்கரமாகி மிதுன ராசிக்கு வந்துட்டார். அதனால் இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும், சிம்ம ராசிக்கு 11ஆம் இட குரு, துலாம் ராசிக்கு 9ஆம் இட குரு, தனுசு ராசிக்கு 7ஆம் இட குரு, கும்ப ராசிக்கு 5ஆம் இட குரு. குரு அனுகூலமான இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நேரம் சொல்லலாம். அதாவது ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த 5 ராசிகளுக்கும் குரு அனுகூலமான இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். இந்த ரிஷப ராசிக்கெல்லாம் சில கஷ்டங்கள்லாம் அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான நேரம்னு சொல்லணும். அதை மொத்தத்தில் எல்லாம் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து இந்த மீன ராசிக்கு 7.5 சனி இல்லையா, அவங்களுக்கெல்லாம். அப்புறம் கும்பராசிக்கு ஜென்ம சனி. அதெல்லாம் அந்த குரு பார்வை இருக்குது. இப்போ மிதுன ராசியில் இருக்கிற குரு பார்க்கறதுனால அவங்களெல்லாம் கஷ்டம் அதிகமாக இருக்காது. இந்த கடக ராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது, கும்பராசி ஜென்ம சனி, மீன ராசி 7.5 சனி ஆரம்பம். இவங்களெல்லாம் இது வரையே கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. இப்போ குருவோட பார்வை அங்கே படுறதுனால இன்னமும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கிரக நிலையெல்லாம் வச்சு அந்தந்த ராசிக்குள்ளே பலன் பதிவிடுறேன். அந்தந்த ராசிக்காரவங்க அதை பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.